Stop. If you're a student who is searching for abroad MBBS, thank God you find this reel right. So hi, I am Subha, a third year medical student. நான் ரீசெண்டாக என்னோட பேஜில் ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தேன் ரிகார்டிங் அப்ராட் MBBS. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைக் அக்கா பண்ணுறது ஈஸியாக படிக்கிறது எப்படி. So this reel will be a dot for those DMs. So let's start. Admissions in abroad, we have 3 options. அதாவது first one, we have to travel there. அங்கே போய் யூனிவர்சிட்டி நம்மளே பார்த்து நம்மளே டிசைட் பண்ணி நம்மளே அட்மிஷன் போகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட், த்ரூ ஏஜென்சிஸ். அதாவது there will be many agencies right now. இந்த ஏஜென்சிட்ட பேசி ஏஜென்சி may have one student behind them. அவங்க அதாவது ஃப்ரம் தட் யூனிவர்சிட்டி itself. இந்த ஏஜென்சி இவங்கள்ட்ட பேசி இவங்க அட்மிஷன் போகிறது. தேர்ட், தியர் ஸ்டூடெண்ட் itself. அதாவது ஸ்டூடெண்ட் அந்த யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க, அவங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் போகிறது தேர்ட் ஆப்ஷன். தேர் இஸ் போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் ஆல் தீஸ் 3. ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் த யூனிவர்சிட்டி itself. நம்ம அங்கே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் 100% ட்ரான்ஸ்பரன்சி. நம்மளே போய் கேம்பஸ் சுற்றி பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னால காசு அதிகமாக செலவாகும், அப்புறம் அந்த டைம் கன்சூமிங் ப்ராசஸ், அப்புறம் மெயின்லி லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். செகண்ட்லி, த்ரூ ஏஜென்சிஸ். அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா குயிக் ப்ராசஸ் அண்ட் கன்வீனியன்ட். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா கம்ஸ் அட் அ வெரி ஹை காஸ்ட். செகண்ட் என்னென்னா, நீங்கள் அங்கே அட்மிஷன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணணும், எது பண்ணணும், எப்படி எதுவுமே தெரியாது. அதாவது lack post admission support. So thirdly, through students already studying there. This is the most practical choice because we choose பண்றது. So advantages na first hand guidance இருக்கும் and often comes at low cost. And thirdly, அங்கே சொன்ன அந்த போஸ்ட் அட்மிஷன் சப்போர்ட் இங்கே கிடைக்கும் பிகாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கூடவே இருப்பாங்க. ஸோ என்ன பிரச்சனை, என்ன பண்ணணும், என்ன எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னா, we have to find trustworthy mentor. அவங்க உண்மையாக நம்ப முடியுமா, நம்பிக்க முடியுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி மென்டர் கிடைச்சிட்டாங்கன்னா you'll be very lucky. அவ்வளோதான். The basic thing you must need to know regarding abroad MBBS, so that there will be a part 2 of this video, and so don't forget to follow me. And அக்கா இதுக்கப்புறமா ஒன்றும் தெரியலக்கா என்னை கைட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க, you can blindly trust me and I'm pretty sure that I can guide you enough.